ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விநாயகர் சதுர்த்தி எடுத்த வீடியோ. ஸோ காலையிலேயே எழுந்து கோலம் போட்டுட்டு கலர்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக போகிறதுனால கோலம் மாதிரி போட்டுட்டு பிள்ளையாரை வாங்கிட்டு வர கிளம்பணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான சிம்பிளான கோலம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக ஒரு ரங்கோலி மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டுட்டு அதோட ஃபினிஷிங் காட்டுறேன். ஓகே, போயிட்டு வந்தாச்சு கடைக்கு. இந்த மாதிரி அழகாக ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியிலேயே வச்சு கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு அவருக்கு உள்ளே அழைச்சிட்டு ஒரு மனையில் உட்கார வச்சிட்ருக்கோம். இப்போ அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவருக்கான நெய்வேத்தியம் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எது மாதிரி நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணமோ பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணலாம். குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு நம்ம போயிட்டு பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளாக பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம். நான் ஒரு 3 வகையான சுண்டல் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை, மூக்கடலை, அப்புறம் வேர்க்கடலை. இதெல்லாம் நைட்டே ஊற வச்சதுனால ஒரு 3 விசிலையே நல்லா வெந்துடுச்சு. ஸ்டெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் எல்லாமே. கடைசியில் நம்ம எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ சுண்டல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேர்க்கடலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயும் ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு பாயசத்துக்கு தேவையான பாலும் காய்ச்சி வச்சாச்சு. அடுத்தது சுழியம் செய்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பை நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அந்த கடலைப்பருப்புக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக 2 கை அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு நசுக்கி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இங்கே பாருங்கள், கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கா. இது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிண்டி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், ஏன்னா வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம்ல. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரவுண்டாக உருட்டி நம்ம பால் ஷேப்பில் உருட்டிட்டு மாவில் டிப் பண்ணி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். அடுத்தது வடை செஞ்சுக்கலாம். சைட்லேயே பாயசமும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்துட்டு சேமியாவும் அதே நெய்லேயே வறுத்துட்டு பால் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். ஸோ நான் பால்லே வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், திராட்சை இதெல்லாம் போட்டு இறக்கிடலாம். இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தாளிப்பும் கொடுத்துடலாம். நார்மலாக கடலை பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் குயிக்காக பிளான் பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு பூஜை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பிள்ளையாரையும் போயிட்டு டெக்கரேட் பண்ணணும். நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு போயிட்டு அதை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன் நான். இன்னும் நம்மளுக்கு கொழுக்கட்டை செய்யணும், அது மட்டும்தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வெந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம சாமிக்கு படைக்கும் போது நீங்கள் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு படைங்க. அப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். பூரணம் செய்யணும். பூரணம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் 2 துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வெல்லம் கரைஞ்சாலே போதும். நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு கிளறு கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சு எடுத்துடுங்க. சுடு தண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கணும். நீங்கள் அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு
சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா சுடு தண்ணி வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு மேல் மாவு. நல்லா பிசைஞ்சுக்கோங்க டைட்டாக. இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மோல்டு வச்சு அதில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்போது உள்ளே வந்து பூரணம் வச்சுட்டு நம்ம சீல் பண்ணிக்கலாம். பின்னாடி சைடை சீல் பண்ணிட்டா வெளியில் வராது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அந்த மோல்டில் வந்து ஃபஸ்ட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும், நல்லா அது ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே குக்கிங் முடிச்சிட்டேன். இப்போ போயிட்டு சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹபியை வந்து இது மட்டும் கட்டி விட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு பூ போட்டு எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். ஸோ அவருக்கு பூலாம் போட்டுட்டு நம்ம என்னென்ன பூ வேணுமோ எல்லாமே போடலாம். வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அவர் அலங்காரம் பண்ணணுன்னு தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு நான் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். அவரை பண்ணதுக்கப்புறம் வந்து பூ விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டு விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அருகம்பில் வந்து கட்டிட்டு நான் வந்து அதை சாத்திட்டேன். அதுக்கப்புறம் அவரோட வயிற்றில் வந்து நம்ம மஞ்சள் வச்சுட்டு ₹1 காயின் வைக்கணும். அது வைப்பாங்க யூஸ்வலாக, அதனால் அதையும் வச்சாச்சு. ஸோ விழாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக கட்டிட்டு கீழே வந்து உதிரி பூலாம் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா வச்சு பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஒர்க் வந்து பூஜை வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம படையல் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வேண்டிக்க வேண்டியது தான், நம்மளுக்கு என்ன வேணுமோ. அழகாக எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறது இன்னுமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், எருக்கமாலை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து அது வெள்ளை எருக்கம் தேடி பார்த்தோம், வெள்ளை எருக்கமே கிடைக்கல. ஸோ அந்த எருக்க மாலை வாங்கவும் மறந்துட்டேன். அது மட்டும் போடலை நான், மற்றபடி எல்லாமே பண்ணிட்டேன். இந்த மாலை வந்து நாங்களே கையில் கோர்த்து கீழே ரோஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொடையும் இருக்குது, நிற்க வச்சாச்சு அழகா. அது சூப்பராக நின்றுடுச்சு. இப்போ வந்து அங்கே இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான படையெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். எல்லா வகையான பழம், அதுக்கப்புறம் அவல், பொரிக்கடலை, சுண்டல், கொழுக்கட்டை, சுழியம், பாயசம் எல்லாமே வச்சாச்சு. செஞ்சதை வச்சு தீபாதரணை காமிச்சிட்டு நம்ம சாமியை வேண்டிக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.